அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களிலிருந்து கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ற தலைப்பில் தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ தாவூத வ சுலைமான் இது யஹ்குமானி, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தீர்ப்பு சொல்லிய பொழுது எந்த விஷயத்தில் என்றால், ஃபில் ஹர்சி இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம், அதாவது ஒரு வேளாண்மை நிலத்தில் செய்யக்கூடிய அந்த நிலத்தில் இன்னொரு கூட்டத்தாருடைய ஆட்டு மந்தைகள் இரவில் மேய்ந்து சென்று போன அந்த விஷயத்தில் இரண்டு பேருடைய தீர்ப்பு சொன்ன பொழுது வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன், அவர்களுடைய இரண்டு பேருடைய தீர்ப்பையும் நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தீர்ப்பில் நியாயத்தை நாம் விளக்கி கொடுத்தோம். அது மட்டுமல்லாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மையும் ஹிக்மையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஞானத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசிய அந்த செய்தியை மிக சுருக்கமாக நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது என்னவென்று சொன்னால், அந்த காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி நமக்கு தெரிந்த மாதிரி நபியாக இருந்தார்களோ அதே போன்று அரசர்களாக மன்னர்களாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர்கள் மன்னர்கள் என்பதால் இவர்களிடத்தில் பல புது புது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மக்கள் கேட்டு வருகின்ற அந்த வழக்கம் இருந்தது. அப்படி ஒரு முறை ஒரு பெரும் பிரச்சனையை மக்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் தீர்ப்பு தேடி வருகிறார்கள். அப்ப அந்த கூட்டத்தில் இரண்டு நபர்கள், அதாவது இரண்டு கூட்டம் இருக்கிறது. முதலாவது ஒரு கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள். இந்த இரண்டு கூட்டம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல நின்று அவங்களுடைய பிரச்சனைகளை முறையிடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அதாவது நாங்கள் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள், நாங்கள் விவசாயம் செய்து பயிர்கள் எல்லாம் மலர்ந்து விட்டது, நன்றாக வளர்ந்து பசுமையாக காட்சி அளிக்கிற அளவிற்கு வளர்ந்திருந்தது. ஆனால் இரவு நேரத்தில் இவர்களுடைய ஆட்டு மந்தைகள் என்னுடைய இடத்திற்கு மொத்த இடத்தையும் நாசமாக்கி விட்டது என்பதாக ஒரு விஷயத்தை முறையிடுகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து விட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார்கள். அதாவது இப்ப இந்த விவசாய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் என்று சொன்னால் அது பயிராக இருக்கிறது. அதே போன்று இந்த இடையர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் என்னவென்று பார்த்தால் அது ஆட்டு மந்தையாக இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை, இந்த பயிரை இவருடைய ஆட்டு மந்தை அழித்து விட்டதின் காரணமாக, இவர்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் ஆக்கிவிட்டதின் காரணமாக அந்த ஆட்டு மந்தை முழுவதுமாக நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இப்ப இந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்ப இந்த ஆட்டு மந்தையினுடைய இடையர்களுக்கு ஒரு பெரும் குண்டை போட்டது போல இருக்கிறது. ஏன்னா இவருடைய மொத்த வாழ்வாதாரம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்ப இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க, தந்தையே, நானாக இருந்தால் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்க மாட்டேன், வேற மாதிரி ஒரு தீர்ப்பை நான் சொல்லியிருப்பேன் என்பதாக சொன்னவுடன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன தீர்ப்பு சொல்லுவீர்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் என்று, அந்த இடையர்கள், ஆட்டு மந்தை வைத்திருக்கக்கூடிய இந்த இடையர்கள் உங்களுடைய ஆடுகளை முழுவதுமாக நீங்கள் என்ன செய்ய விவசாயிகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதே போன்று நீங்கள் விவசாயிகள் உங்களுடைய அந்த நிலத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இடையர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இடையர்கள் நீங்கள் இந்த விவசாய நிலத்தை இவர்கள் எப்படி வளர்த்து பயிரிட்டு பாதுகாத்து வைத்திருந்தார்களோ, எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்திருந்ததோ, அதாவது உங்கள் ஆடு சாப்பிடும் பொழுது இது எந்த அளவுக்கு பசுமையா வளர்ச்சியாக இருந்துச்சோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நிலத்தை பாதுகாத்து பயிரிட்டு வளர்த்து தர வேண்டும். அதே போன்று நீங்கள் இவர்கள் வளர்த்து அந்த நிலத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிற வரைக்கும் இவருடைய ஆட்டு மந்தையை நீங்கள் பராமரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்டு மந்தையில் இருக்கு அந்த ஆடுகளிலிருந்து வருகின்ற அந்த பாலை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் என்பதாக சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார்கள், கடைசியாக அந்த நிலம் சரியாக வளர்ந்து விட்டது என்றால் நீங்கள் இவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் விவசாயிகளிடத்தில். அதே மாதிரி விவசாயிகள் நீங்கள் உங்களுடைய நிலத்தை அவர்கள் ஒப்படைத்து விட்ட பிறகு உங்களுடைய அந்த ஆட்டு மந்தையை அவர்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு தீர்ப்பை
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த இரண்டு கூட்டத்துக்கும் ஒரு திருப்தியான தீர்ப்பாக, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தீர்ப்பாக இது இருந்தவுடன் கலைந்து போய்விடுகிறார்கள். இப்ப இந்த செய்தியை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தீர்ப்புடைய நியாயத்தை நாம் விலக்கி கொடுத்தோம் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த ஞானத்தையும் அந்த இல்மையும் பற்றி குர்ஆன்ல பேசுகிறான். இப்ப இதுதான் இன்றைய சம்பவமாக நாம் பார்க்க போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லிம் இரண்டு கிதாபுகளிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இரண்டு சகோதரிகள் ஒரே நேரத்தில் இரண்டு குழந்தைகளை பெறுகிறார்கள். இப்ப இந்த இரண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தைய ஓனாய் எடுத்து சென்று விடுகிறது. இப்ப இந்த இரண்டு பேரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுல ஒரு சகோதரி சொல்றாங்க, இன்னமா தஹபக பிபுனிக, அது என்ன, இன்னமா தஹப பிபுனிக, அந்த ஓனாய் எடுத்து சென்ற குழந்தை உன்னுடைய குழந்தை தான் என்பதாக ஒரு சகோதரி சொல்றாங்க. காலத்தில் உக்ரா, மற்றொரு சகோதரி சொல்றாங்க, இல்ல இல்ல, இன்னமா தஹப பிபுனிக, அது என்னுடைய குழந்தை இல்ல, உன்னுடைய குழந்தை தான் ஓனாய் எடுத்து செல்லுகிறது என்பதாக இப்ப இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள். கடைசியில இங்க இப்ப இருக்கிற குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்ற விஷயத்துல உரிமை கோரி என்னோட குழந்தை தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு உரிமையை கேட்டு யார்கிட்ட போறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு கேட்கிறாங்க. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு செய்தியும் கேட்டு விட்டு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, குப்ரா, அப்ப அந்த சகோதரிகள் மூத்த சகோதரி குழந்தை தான் இது என்பதாக ஒரு தீர்ப்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே இந்த தீர்ப்பு ஒத்து போகாதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்டு வராங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ரெண்டு பேருடைய அந்த விஷயத்தையும் கேட்டு விட்டு உடனே தன்னுடைய அந்த பணியாளர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இத்தூனி பிஸ்ஸிக்கீன், நீங்க என்ன பண்ணுங்க, போய் கத்தி எடுத்துட்டு வாங்க, கத்தி எடுத்துட்டு வாங்க, அஷுக்குஹு பைனஹுமா, நம்ம இந்த குழந்தையை இரண்டு கூறாக போட்டு விடுவோம், இரண்டு கூறாக பிரித்து ஒன்று இவளுக்கும் இன்னொன்று இவளுக்குமாக கொடுத்து விடுவோம் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு கத்தி எடுத்து அந்த குழந்தையை கூறாக போடுவதை போல் ஒரு பாவனை செய்ய போறாங்க. உடனே அப்ப அந்த சின்ன காலத்தி சுக்ரா, அந்த சிறிய சகோதரி, அது அவங்க சொல்றாங்க, லா தஃபால், அப்படி செஞ்சிடாதீங்க, யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, ஹுவ இப்னுஹா, இந்த குழந்தை, இந்த பிள்ளை அந்த மூத்த சகோதரியுடைய பிள்ளை தான், அவளே வைத்துக் கொள்ளட்டும், இந்த குழந்தையை நீங்கள் எதுவும் செய்து விட வேண்டாம் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சிறிய சகோதரி சொல்லுகிறார். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா அந்த மூத்த சகோதரி அமைதியாக இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்ளுகிறார்கள், இந்த குழந்தை யாருடைய குழந்தை தான், இந்த சிறிய சகோதரியுடைய குழந்தை தான் என்று புரிந்து கொண்டு உடனே தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இந்த குழந்தை இந்த சிறிய சகோதரிக்கு உண்டான குழந்தை என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். இப்ப இதிலிருந்து கிடைக்கிற படிப்பினை என்ன அப்படின்னா, அல் ஹுசூமத்து மின் தபீஅத்துல் பஷர், மனிதனுடைய இயல்பே என்ன அப்படின்னா, அந்த தபீஅத்தே என்ன அப்படின்னு சொன்னா போராடுவதுதான், அந்த விவாதம் செய்வதுதான். ஏன்னா அந்த குழந்தை அந்த பெண்ணோடது இல்லைன்னு அந்த பெண்ணுக்கு தெரியும். இருந்த போதில் என்ன பண்ணாங்க, அந்த பெண் கடைசி வரைக்கும் அந்த விவாதத்தை விடல, என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. இந்த குணம் தவறான குணம், இதுதான் மனிதனுடைய இயல்பான குணமாக இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக சொல்லுகிறார்கள். இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபதுலுன் நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பு என்னென்பதை சஹாபாக்களுக்கு விளக்குவதற்காக தான் இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஃபஹ்மு, அந்த இல்முடைய ஞானம் என்ன அப்படின்றத சஹாபாக்களுக்கு விளக்கி தர வேண்டும், அவங்களுடைய தீர்ப்பு எப்படிலாம் இருந்தது என்பதை சஹாபாக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த சம்பவத்தை சொன்னார்கள் என்பதாக இரண்டாவது படிப்பினையாக சொல்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, இஸ்திமாலுல் ஹியலி ஃபில் அஹ்காமி இஸ்திக்ராஜுல் ஹுகூக், ஒரு உண்மையை வர வைப்பதற்காக, ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதற்காக தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் ஹீலாமாலா செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எதையாவது ஒண்ணு சொல்லி பொய்யான ஒரு செய்தியை சொல்லி உண்மை வர வைக்கிறதுக்கு அந்த ஹீலாமாலாவை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா பயன்படுத்தலாம் என்பதாக இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு சொல்றாங்க. ஏன்னா கமா ஃபி கௌலி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, இத்தூனி பிஸ்ஸிக்கீன், நீங்க என்ன பண்ண, கத்தியை கொண்டு வாங்க, அஷுக்குஹு, நான் என்ன பண்றேன், இரண்டு கூறாக இந்த பிள்ளை வெட்டி பிரித்து கொடுக்கிறேன் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா. இது போல நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அது பொய்யானதாக இருந்தாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல, உண்மையை வர வைப்பதற்காக இது மாதிரி நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்டா அது பயன்படுத்துவது தவறில்லை என்பதாக இவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு படிப்பினையாக கற்பித்து தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பட்டவகுப்பு ஆலிம்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் வருகின்ற காலங்களில் தொடராக பெருமானார் சொன்ன சம்பவங்களிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகள் நாம் பார்த்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கல்வியை ஞானத்தை கொடுத்தானோ அது போன்று நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.